வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு அரசர் அவருக்கு வயசாயிரும். வயசானோன்னா அவருக்கு 3 பிள்ளைங்க இருப்பாங்க, ஆம்பளை பசங்க. அவங்கள்ட்ட எப்படி பதவியை ஒப்படைக்கிறது? முறைப்படி பார்த்தா பெரிய மகனுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம கொடுத்துடக்கூடாது. யார் திறமைசாலியோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேர்த்துக்கும் ஒரு போட்டி வைப்போம்னு மந்திரியும் இவரும் கூடி பேசி 3 பேர்த்தையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஆளுக்கு இவ்வளவுன்னு சமமாக காசு கொடுப்பாங்க. பணம் கொடுத்து, இந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்களோ, ஆனால் எனக்கு பார்த்தா நிறைவாக இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். அனுப்பி விட்டாக்க ஒருத்தன் வேகமாக போய் நம்ம கொஞ்சம் பணம் போட்டாலும் நிறையா சம்பாதிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இவனுக்கு எல்லோரும் தெருவில் குப்பையை கொட்டுறது தெரியும். அந்த குப்பைக்காரங்க எடுத்துகிட்டு போய் உரத்துக்கு தேவையான குப்பையெல்லாம் பொறுக்கி உரத்துக்கு கொடுத்து கொஞ்சம் காசு வாங்குவாங்க. அப்போ குப்பை நல்ல வியாபாரம் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இனிமேல் யாரும் வெளியில் கொட்டாதீங்க, நான் ஒரு அறை சொல்கிறேன், அந்த அறைக்குள்ளே கொட்டிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். போனோடனே எல்லோரும் ஊர் மக்கள்லாம் குப்பையை கொண்டு வந்து அந்த அறைக்குள்ளே கொட்டிடுவாங்க. கொட்டினோடனே 2வது மகன் என்ன செய்வான், நிறையா ஆட்டுக்குட்டியை வாங்கி நம்ம இதை கசாப்பு கடைக்கு விற்று நல்லா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆட்டுக்குட்டியாக வாங்கி அந்த ரூம்பு நிறையா அடைச்சி வச்சுருப்பான். வச்சோடனே அதையும் வச்சுருப்பான். இவங்க 3வது பையன் ஒன்றுமே செய்யாத மாதிரி தெரியும். அவனை பார்த்து இந்த 2 பேரும் கேலி பண்ணுவாங்க. இன்னும் இவன் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கான், இருக்கிற ரூம்பில் உள்ள பொருட்களையும் எடுத்து வேறு ரூமில் வச்சுட்டான், அவன் ரூம்பையே சுத்தமாக தொடச்சி போட்ட மாதிரி வச்சுருக்கான், என்ன செய்ய போகிறான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மறுநாள் ராஜா வருவார். 1ஆமானவனை பார்த்து பார்ப்பார், மகன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்து அறையை திறந்து விட்டோன்னே பார்த்தா வாடை குப்புன்னு நிற்கவே முடியல. குப்பையை அடைச்சி போட்டு நல்லாவே இருக்காது. இதில் சம்பாதிச்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சி போட்டு போயிடுவார். இவன் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது பையனை பார்க்க போகையெல்லாம் ஒரே ஆட்டுக்குட்டி, நிறையா ஆட்டுக்குட்டி இருக்கும். பாவம், அந்த பச்சை மண்ணுகளை வெட்டி சாப்பிட்டு அதுலையா நம்ம உயிர் வாழ்கிறது, வேணாம் இவனும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அறைக்கு போவாங்க. 3வது அறைக்கு போய் பார்த்தோன்னே ஒரு ரூம்பே சுத்தமாக நீட்டாக நல்லா இருக்கும். ஒரே ஒரு ஆசனம் தான் கிடக்கும். அதில் அவர் ராஜாவை உட்கார வைப்பான். 3வது மகன் உட்காருங்கப்பான்னு சொல்லி உட்காந்து, நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கல, ஒரு மண் விளக்கை எடுத்துகிட்டு அங்கே பற்ற வைப்பார். அது அந்த வெளிச்சம் அந்த ரூம்பு பூரா வெளிச்சமாக நல்லா வெளிச்சமாக தெரியும். தெரிஞ்சவுடனே இது தான்ப்பா நான் செஞ்சது, எனக்கும் உபயோகப்படும் இந்த வெளிச்சம், மற்றவங்களுக்கும் உபயோகப்படும், அதனால் நான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே நீ தாண்டா நாட்டால் தகுதியானவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முடி சுட்டிட்டு இவர் ஓய்வு எடுப்பார். சரி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.